திருமணம் சொர்க்கத்தில் தான் நிச்சயிக்கப்படுது. திருமணம்ன்றது ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்தே நமக்கு தெரியுது திருமணத்துக்கு நம்ம முன்னோர்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே கல்யாணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லோரும் என்ன கேட்பாங்க? பொருத்தம் பார்த்துட்டிங்களா? பையனுக்கும் பொண்ணுக்கும் பொருத்தம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? நல்ல நேரம் பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? இதெல்லாம் கேட்பாங்க. ஏன்னா கல்யாணன்றது அவ்வளோ முக்கியமான விஷயம். பொருத்தம்னா என்ன? எத்தனை பொருத்தம் இருக்குது? உண்மையாலுமே பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுற கல்யாணங்கள் நல்லா இருக்கா? கல்யாணம் பண்ணணுன்னா கண்டிப்பாக பொருத்தம் பார்த்தே ஆகணுமா? இந்த திருமண பொருத்தம் அப்படின்ற விஷயத்தை யார் கண்டுபிடிச்சா? எங்கேருந்து ஆரிஜின் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த காலத்தில் நம்ம டைம் எல்லாம் இல்லாத போது மக்கள் சூரியனை பார்த்து அந்த டைரக்ஷனை பார்த்து டைம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது அப்ராக்சிமேட் டைம் தான். ஸோ நம்ம டைம் தெரிஞ்சாதான் நம்ம லக்னம் பார்த்து நம்ம ஹாரோஸ்கோப் போட முடியும், நம்ம அந்த பர்த் சார்ட் போட முடியும். இல்லைனா ஒரு குத்து மதிப்பான ஒரு விஷயத்தை வச்சு தான் சொல்ல முடியும். நம்மளால் என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னா, ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தையோட நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், ராசி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ரெண்டு அடிப்படையை வச்சு ஓகே ஒரு ஒரு குழந்தைய அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ இந்த பொருத்தம் அப்படின்ற ஒரு விஷயமே நட்சத்திரம் ராசி அடிப்படையை வச்சு மட்டும்தானே தவிர அவங்களோட ஜாதக கட்டத்தை வச்சு இல்லை. அப்போ இது ஒரு அப்ராக்சிமேட்டான விஷயம் தானா? ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறாங்களா? இந்த இது பொருந்தும், இது பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஓனாக சொல்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் யோசிக்கிறது கரெக்ட் தான். இது 100% தப்புன்னு சொல்ல முடியாது, 100% கரெக்டுன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இதில் ராசி சம்மந்தப்பட்டிருக்கு, நட்சத்திரம் சம்மந்தப்பட்டிருக்கு. உங்களோட வாழ்க்கையில் நட்சத்திரங்களும் ராசிகளும் ரொம்ப இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரு 50% எடுத்துக்கலாம். 50% இது கரெக்ட், 50% தப்பு அப்படின்னா ஒரு டைலமமான சிச்சுவேஷன்னு சொல்லலாம். அஸ்ட்ராலஜியில் இந்த பொருத்தத்தை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒரு மேரேஜுக்கு தேவையான இல்லை ஒரு அடிப்படையான ஒரு விஷயங்கள் இந்த கப்பலுக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்க்குறத 10 டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. அதுதான் 10 பொருத்தம். ஸோ சில பேர்கிட்ட ஒரு பொருத்தம் இருக்கும், இன்னொரு பொருத்தம் இருக்காது. ஸோ 10 பொருத்தமே பொருந்துமா அப்படின்னு கேட்டால் அது இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். அதனால் சில பேர் முக்கியமான பொருத்தங்கள் வச்சுருப்பாங்க, சில பேர் முக்கியமான பொருத்தங்கள் வைக்காமல் இருப்பாங்க. அப்போ அவங்கள கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 10 பொருத்தத்தில் எத்தனை பொருத்தம் இம்பார்ட்டண்ட், எத்தனை பொருத்தம் இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ சப்போஸ் பொருந்தலைன்னா என்னென்ன வழி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் இந்த வீடியோவில் எல்லா 10 பொருத்தங்களை பற்றியும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அந்த பொருத்தத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எதுக்காக இந்த பொருத்தம் வச்சுருக்காங்க, அது எப்படி கொண்டு வராங்க, ஸோ ஆண் பெண்ணுக்குள்ள ஒரு விஷயம், அந்த கல்யாணத்தை கொண்டு போகிற ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நான் கிளியராக சொல்லுவேன். சப்போஸ் கப்புள்ஸ்குள்ளே இந்த பொருத்தம் இல்லை, பொருந்தலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற வழியும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். இந்த 10 பொருத்தத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அது இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் கூட. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன் சரி, உங்களோட ஐடியா சரி நம்ம கமெண்ட்ஸில் போடுங்க. அப்போ அடுத்தடுத்து வர வீடியோஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிங்களா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பொருத்தம் தினப்பொருத்தம். இதுதான் ஃபஸ்ட்டு பொருத்தம்னு சொல்லலாம். ஸோ தினப்பொருத்தம் அப்படின்னா என்ன? ஆண் பெண், அதாவது இந்த கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க முன்ன பின்ன தெரியாதவங்களா இருப்பாங்க, அரேஞ்ச் மேரேஜாக பண்ண போகிறாங்க அப்படின்னா இது பொருத்தம் பார்ப்பாங்க. ஏன்னா பையன் எப்படி இருக்காங்க, பொண்ணு எப்படி இருக்காங்க, இவங்களுக்குள்ளே செட் ஆகுமா அப்படின்ற ஒரு பார்க்குற ஒரு விஷயம் தான் பொருத்தமே. சரிங்களா? தினம் பொருத்தம் அப்படின்னா பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. அந்த ஆண் அந்த பெண்குள்ளே ஒரு மன ஒற்றுமை எப்படி இருக்குது, மனசும் ஒத்து வருதா அப்படின்ற ஒரு பார்க்குற ஒரே விஷயம்தான் தினப்பொருத்தம். இதுதான் ஃபஸ்ட்டு பொருத்தமாக வச்சுருக்கோம். ஒரு ஃபேமிலி ரன் பண்ணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கணும், மனசளவுங்களை ஒத்து போகணும். அப்போ தான் ஃபேமிலி ரன் ஆகும் இல்லைங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பொருத்தமாக வச்சுருக்காங்க. இந்த தினப்பொருத்தத்தை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் 27 நட்சத்திரங்களை பற்றி உங்களுக்கு நான் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ 27 நட்சத்திரங்களை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தால் மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா ஒரு ராசிக்கு வேறு வேறு நட்சத்திரம் இருக்கும். ஸோ அந்த ராசியை வச்சும் நட்சத்திரத்தை வச்சும் நீங்கள் இந்த பொருத்தம் பார்க்க முடியும். ஸோ நான் தினப்பொருத்தம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ராசி என்ன, உங்களோட நட்சத்திரம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அந்த நட்சத்திரத்தை வச்சு நீங்கள் பொருந்துதா அப்படின்னு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ எப்போவுமே பெண்ணுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். ஸோ அஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்கன்னா பெண்ணோட நட்சத்திர அடிப்படை வச்சு தான் ஆணோட நட்சத்திரத்தை நம்ம பார்ப்போம். ஸோ பெண் எந்த இடத்துல இருக்காங்க, எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்களோ அந்த நட்சத்திரத்திலேருந்து எத்தனாவது நட்சத்திரமாக ஆணோட நட்சத்திரம் வருது அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்குறது தான்
தின பொருத்தம் அப்படின்னு சொல்லலாம். இதில் சில கால்குலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த கால்குலேஷன்ஸை வச்சு நம்ம வந்து தின பொருத்தத்தை வந்து டிசைட் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெண்ணோட நட்சத்திரத்திலிருந்து ஆணோட நட்சத்திரம் 2, 4, 8, 9, 11, 13, 15, 18, 20, 24, 26 இந்த வரிசையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தின பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக எப்படி பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்களில் அப்ராக்சிமேட்டாக 11லேருந்து 13 நட்சத்திரங்கள் கண்டிப்பாக பொருந்தும். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும் அப்படின்னா ஆட் நம்பர்ஸில் இருக்க நட்சத்திரங்கள் பொருந்தாது. எக்ஸப்ட் 9, 11, 13 and 15 இந்த நட்சத்திரங்களுக்கு ஸ்பெசிஃபிக் குவாலிட்டிஸ் இருக்குது. 27 நட்சத்திரங்களோட அந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த ஆர்டர் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். உங்கள் ஒய்ஃபோட நட்சத்திரம் எங்கே இருக்கோ அதிலிருந்து தான் உங்களோட நட்சத்திரத்தை நீங்கள் பார்க்கணும். ஸோ வந்து இப்போ அஸ்வினி வந்து முதல் நட்சத்திரம் அப்படின்னா ரேவதி வந்து 27வது நட்சத்திரம். இந்த இது மாறவே மாறாது. இதை வச்சு தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது இந்த சீரீஸில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே தின பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் வரலை அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் வச்சு சில நட்சத்திரங்களும் பொருந்த வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே தின பொருத்தம் இருக்குது அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. சப்போஸ் தின பொருத்தம் கிடையாது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் 2 பேர்த்தோட ஹாரோஸ்கோப் எடுத்துக்கணும். அந்த ஹாரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களோட இண்டிவிஜுவல் 4வது வீடு, 7வது வீடு, 8வது வீடோட அதிபதி எப்படி இருக்காங்க, அந்த வீட்டில் எந்தெந்த கிரகம் இருக்குது, அதோட தாக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்து அது நல்ல இடத்துல இருந்துச்சு அப்படின்னா தின பொருத்தம் இல்லைன்னா கூட கல்யாணம் பண்ணலாம். அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டான தின பொருத்தத்தை பற்றி பார்த்தோம். தினம் பொருத்தம் அப்படின்னா கப்புள்ஸ்குள்ளே இருக்க மன ஒற்றுமை, அவங்களுக்குள்ளே இருக்க ஆரோக்கியம், அவங்களோட ஹெல்த், இது எல்லாத்தையும் சம்மந்தப்பட்ட விஷயம்தான் தின பொருத்தம். இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்க அப்படின்னா இவங்க மனசு எப்படி இருக்கும், இவங்க எவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க, எவ்வளோ ஆரோக்கியமாக லைஃப் ரன் பண்ணுவாங்க அப்படின்ற சொல்கிற விஷயம்தான் தின பொருத்தம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தின பொருத்தம் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ இம்பேக்ட் கொடுத்துருக்கு, இந்த தின பொருத்தத்தை நம்ம லைஃப்பில் கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம கணப்பொருத்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.